வணக்கம். இந்த வீடியோவில் வெனஸ்டேக்கான மெனு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சண்டே, மண்டே, டியூஸ்டேக்கான மெனு பிளான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெனஸ்டேக்கான மெனு பிளானில் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொட்டேட்டோ வச்சு ஒரு பிரெட் ரெசிபி, அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ், லன்ச்சுக்கு தயிர் சாதம், பேன் ஃப்ரைடு பொட்டேட்டோ, டின்னருக்கு தந்தூரி சிக்கன், அப்புறம் கிரேவி, அப்புறம் தந்தூரி சிக்கனுக்கு தொட்டுக்க ஒரு க்ரீன் சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் தயிர் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நான் தயிர் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க. அது மாதிரி தான் செய்ய போகிறேன். கோயில் ஸ்டைலில், ஹோட்டல் ஸ்டைல்லலாம் கிடையாது. இது எங்கள் அம்மா ஸ்டைலில் தயிர் சாதம். நல்லா கெட்டியான தயிர் வேணும் அப்படின்னா நல்லா பால் பொங்குனதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா அதை கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு பால் மட்டுமே இருக்கும். அப்போ நம்மளுக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும். இங்கே நான் நைஜீரியா வந்த டைமில் தயிர் வேணும்னு கேட்டேன். தயிர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு நான் தயிர் சாப்பிட்றதே ரொம்ப நாளாக மறந்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி வளவலன்னு இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே இந்தியன் ஷாப் இருக்குது. அங்கே நம்ம ஊர் தயிர் மாதிரியே கிடைக்கும். எக்ஸாக்டாக கிடைக்காது, ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த தயிர் இல்லை. ஸோ வேறு ஒரு தயிரை வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் நான் தயிர் சாப்பிட்றதே மறந்துட்டேன். ஊரில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எங்கள் வீட்டில் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த 5 பொருளும் வீட்டில் இல்லாமல் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. நான் தினமும் தயிர் சாப்பிடுவேன். இங்கே ஒரு 3-4 மாதம் தயிர் சாப்பிட்றதே மறந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க, ஷாலான்ட்டு அவங்க நேமு, அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்கக்கிட்ட நான் இந்த தயிர் கதையை சொன்னேன். அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, நம்ம வீட்டிலே தயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செய்கிறதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஊரில் தயிர் செய்கிறது எப்படின்னு தெரியும். ஆனால் ஊர்லலாம் நான் இந்த மாதிரி பேக்கடு மில்கெல்லாம் நாங்கள் வாங்கினதே இல்லை. ஃப்ரெஷ் மில்க்கு தானே, அதனால் எனக்கு செய்ய முடியுமா செய்ய முடியாதானே தெரியல. ஸோ அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. அதுலேருந்து நான் வீட்டிலே தயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த ஹொலாண்டியா பிராண்டோட ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்லி தயிர் செய்யணும் அப்படின்னாவே இந்த பிராண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மில்கோட தயிர் பார்த்திங்கன்னா நமக்கு ஊரில் இருக்கிற ஃபீலிங் கிடைக்கும். அதோட டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் சேமாக இருக்கும். மற்ற மில்க்லலாம் இந்த டேஸ்ட் வராது. அதனால் நான் மோஸ்ட்லி தயிர் செய்யணுன்னாவே இந்த பிராண்டு மில்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடுத்து இதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு, இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஃபிங்கரை உள்ளே வச்சு பார்க்கணும். 10 என்ற வரலும் உள்ளேயே நம்ம ஃபிங்கர் அந்த சூட்டை தாங்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா பால் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து இதில் 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டா தயிர் நமக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் தயிர். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த தடவை தயிர் செய்கிறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதிலிருந்து எடுத்துக்கிறேன். எப்பயுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாகாமல் இருக்கும்.
ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம எப்படியும் இந்த தயிர் பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாளைக்கு யூஸ் ஆகும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பாயிடும். தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா புளிப்பாகாமல் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வச்சு ஒரு பிரெட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் பட்டர் சேர்த்திருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரை ஆகிற வரலும். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்காட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொட்டேட்டோவை எல்லாத்தையும் சேர்த்து இந்த ரெசிபி கூட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 டைப்ஸ் ஆஃப் பிரெட் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இன்னும் கூட அது டீட்டெயிலாக இருக்கும். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து இந்த ப்ரெட்டை வந்துட்டு ஒரு சைடு டோஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு டோஸ்ட் பண்ணும்போது நம்ம இப்போ எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மசாலா, பொட்டேட்டோ மசாலா, அதை மேலே வச்சு இன்னொரு ப்ரெட்டையும் கவர் பண்ணிட்டா பொட்டேட்டோ ப்ரெட் வந்துட்டு தயாராகிடும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கரமான ஃபில்லிங்காக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். இந்த பொட்டேட்டோ வைக்கும்போது மேலேயும் கொஞ்சம் சீஸ் கூட வச்சுக்கலாம், அதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அடுத்தது தயிர் சாதத்துக்கு தயிரை ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கடுகு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாய் இதுக்கு போடக்கூடாது, வரமிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தலையும் போடக்கூடாது. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே தயிரில் போட்டுடலாம். தயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டு தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளித்து வச்சுருந்த வெங்காயம் மிளகாயும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் பார்த்திங்கன்னா வெறும் சாதம் வச்சு இந்த தயிர் ஊற்றியும் சாப்பிட்லாம். லன்ச் பாக்ஸுக்குனா இதை கிளறி கூட கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த தயிரை பார்த்திங்கன்னா இட்லிக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பேன் ஃப்ரைடு பொட்டேட்டோ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை வேக வச்சுக்கணும். வேக வைக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு, பொட்டேட்டோ ரெண்டையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு 80% வேகணும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 80% குக் ஆனாவே போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த பொட்டேட்டோவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ அதே பாட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், காரத்துக்கான மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா கொதித்து வரணும். நல்லா இந்த பச்சை வாசம்லாம் போயிட்டு ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரலும் கொதிக்க விடணும். கூடவே உப்பு, கறி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கறி பவுடர் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தூள், நம்மக்கிட்ட இருக்குள்ள ஜீரகத்தூள் அதையெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த கறி பவுடரில் பார்த்திங்கன்னா அந்த ஐட்டம்ஸ் தான் கலந்துருப்பாங்க. இந்த பேன் ஃப்ரைடு பொட்டேட்டோவுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இன்னொரு நான்ஸ்டிக் பாட் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து குடைமிளகாயும் ஆனியனும் வந்துட்டு கட் பண்ணி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரை ஆனாவே போதும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ வேக வச்சுருந்தோம் இல்லையா பொட்டேட்டோ, அதையும் உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் பொட்டேட்டோவை. பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பொட்டேட்டோவும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நான்ஸ்டிக் பாட்டில் இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே இப்போ ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ, ஆனியன், குடைமிளகாய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா பேன் ஃப்ரைடு பொட்டேட்டோ ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்து கூட, நம்ம லெமன் ரைஸு எல்லாத்துக்கூடையும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் கூடவே இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக போடுறேன். நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள், அப்புறம் தந்தூரி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தந்தூரி மசாலா இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். கூடவே தயிர், லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட் வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் மேரினேஷனும் வச்சுக்கலாம், இல்லை அப்போவே செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட பார்பிக்யூ செய்கிறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதை பார்பிக்யூ செஞ்சு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் 2 சைடும். நான் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கிரேவியும் செய்கிறதுனால இந்த சிக்கன்லேருந்து வந்த ஜூஸ் எல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் அந்த கிரேவி செய்யாத மாதிரி இருந்துச்சுன்னா இதை அப்படியே எவாப்ரேட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணியே சமைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக ஃப்ளேமில் வைக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளேமில் காமிச்சு எடுத்திங்கன்னா தான் அது தந்தூரி சிக்கனோட டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் கிரேவி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கிரேவி செய்கிறதுக்காக ஒரு 3 தக்காளி, காரத்துக்காக ஒரு மிளகாய் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு க்ரஷ் ஆனாவே போதும். நீங்கள் மிளகாய் சேர்க்கலைன்னா குழம்பு வைக்கும்போது கிரேவி செய்யும்போது கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த மிளகாய் இருந்தனால நான் இதை சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் இந்த ஊர் மிளகாயோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் மிளகாய் சேர்த்துக்கிறேன்.
அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில். இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடவே உப்பும் வெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆகணும். அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளியும் மிளகாயும், அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டொமேட்டோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சம் சிக்கன் ஜூஸு, அதிலே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தானே நம்ம மேரினேஷனே பண்ணியிருந்தோம். அந்த ஜூஸ் நான் உள்ளே சேர்த்த போகிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஊரில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே இருக்க செஃப் தான் இந்த ரெசிபி எனக்கு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அந்த மேரினேஷன் பண்ணது தயிர்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணியிருந்தோம்ல, அது உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிளகாய் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கணும். அப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ செஞ்சு வச்சோம்ல தந்தூரி சிக்கன், அதை வந்துட்டு இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து வந்திருக்கு. கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவே பார்க்கவே சூப்பராக இருக்குது. கடைசியில் கசூரி மேத்தி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது கசூரி மேத்தி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி செஃப் சொன்னதில் நான் ஒரு பொருளை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான். அது
ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வீடியோ எடுத்த அன்றைக்கி என்கிட்ட க்ரீம் இல்லாதனால நான் சேர்க்கலை. க்ரீம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் இது வச்சுருக்கேன். நான் கூட வச்சோன்னா இது இன்னுமே சப்பாத்தியை விட நான் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தந்தூரி சிக்கனுக்கு ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறேன். அது க்ரீன் சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, கொத்தமல்லி, புதினா, பூண்டு, அரை லெமன், லெமனோட ஜூஸ், தயிர், உப்பு, காரத்துக்காக நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே எனக்கு அல்சர் இருக்கனால என்னோடய குக்கிங்கில் நான் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். தந்தூரி சிக்கன், ஃப்ரை பண்ண சிக்கன், ரோஸ்ட் பண்ண சிக்கன் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்.